மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 34வது வினா. ஒரு மனிதன் ஒரு சிறுமியை வண்டியில் வைத்து 50 நியூட்டன் விசையை கிடையுடன் 60 பாகையின் ஊடாக பிரயோகித்து 30 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்கிறார். இம்மனிதனால் செய்யப்பட்ட வேலை யார்? அதாவது ஒரு சிறுமியை வச்சு அவர் என்ன ஒரு குறித்த கோணத்துல இழுத்து செல்றார். நான் இந்த ஒரு பெட்டி படமா அதை வரைகிறேன். ஆகவே இப்படித்தான் இழுத்து செல்றார். அவர் 60 பாகை கோணத்துக்கு ஊடாக என்ன 60 பாகை என்ன பாகை கோணத்தின் ஊடாக 50 நியூட்டன் விசையை பயன்படுத்தி இழுத்து செல்றார். ஆகவே சிறுமியை வைத்து 50 நியூட்டன் விசை ஊடாக இழுத்து செல்றார். சிறுமியில திணிவு எனக்கு தெரியல தரங்க. ஆகவே எம்ஜி என்று எடுத்தேன். எம்ஜி ஆகவே இதுல மாறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கும். இது ஆர். ஆகவே எவ்வளவு தூரம் இழுத்து செல்கிறார் சொன்னா எவ்வளவு தூரம்? 30 மீட்டர் தூரம் இழுத்து செல்றார். ஆகவே இவர் மனிதனால் செய்யப்பட்ட வேலை என்று கேள்வி. ஆகவே வேலை எங்களுக்கு தெரியும். வேலை சமன் விசை தர விசையின் திசையில பொருள் அசைந்த தூரம். ஆகவே நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாதான் அசைஞ்சிருக்கா. ஆகவே நான் என்ன செய்யறேன், இந்த குறித்த கோணத்துல நாங்க எப்பொழுது ஒரு குறித்த கோணத்துல விசை வருமாக இருந்தா நீங்க அதை 2 பகுதியா நிலைக்குத்து கிடை விசையா பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எல்லா வினாவும் நீங்க இலகுவா செய்து முடிக்க முடியும். ஆகவே நான் என்ன இதை கிடையாது எடுத்து விட்டேன்னு சொன்னா 50 cos 30 நிலைக்குத்தா நான் அதை பிரிச்சு விட்டேன்னு சொன்னா 50 sin 60. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறுமி என்ன மேல் நோக்கி அசையல கீழ் நோக்கி அசையல கிடையாதான் அசைஞ்சிருக்கா. ஆகவே கிடை விசையால் மட்டும் வேலை செய்யப்படும். இந்த நிலைக்குத்தா அசைஞ்சிருந்தா மறுதாக்கத்தால் செய்யப்பட்ட வேலை 2ஆல் செய்யப்பட்டிருக்கும். கீழ் நோக்கி அசைஞ்சிருந்தா எம்ஜிஆர் செய்யப்பட்ட வேலையாக இருக்கும். நடக்கல. கிடையாக அசைஞ்சிருக்கா. ஆகவே W சமன் செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். ஆகவே என்ன 50 cos 60 தர தூரம் என்ன 30. ஆகவே எங்களுக்கு தெரியும் கொசுக்கு பெருமான் தருவாங்க. 50 தர கொசின் அரை தர 30. ஆகவே சுருக்கிங்கன்னு சொன்னா 25. இது சமன் 0.75. அதாவது 750 நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். ஆகவே 3வது விடை. 35வது வினா. ஒப்பமான தளத்தில் 50 நியூட்டன் நிறையுடைய மரக்குற்றி வைக்கப்பட்டுள்ளது. இக்குற்றிக்கு கிடையாக 100 நியூட்டன் விசை கொடுக்கப்பட்ட போது வலப்பக்கமாக 2 மீட்டர் குற்றி இடம்பெயர்க்கப்பட்டது எனின் தளத்தின் மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை யார்? அதாவது ஒரு ஒப்பமான தளம். இதான் ஒரு ஒப்பமான தளத்துல ஒரு குற்றி ஒன்று வச்சிருக்காங்க. என்ன ஒரு குற்றி ஒன்று வச்சிருக்காங்க. ஆகவே இதுல நிறை 50 நியூட்டனா. ஆகவே கீழ் நோக்கி 50 நியூட்டன் தாக்கும். ஆகவே மேல் நோக்கி மறுதாக்கம் இருக்கும். மறுதாக்கம் இருக்கும், சமனாக இருக்கும். அதே நேரம் என்ன கிடையாக ஒரு விசை கொடுக்காங்க 100 நியூட்டன் கிடை விசை கொடுக்காங்க. இது 2 மீட்டர் வலப்பக்கமாக இடம்பெயர்ந்ததாம். ஆகவே மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொன்னா குற்றி மேல் நோக்கி எங்க இருக்கு? மேல் நோக்கி தான் மறுதாக்கம். ஆகவே குற்றி கிடையாது எங்க. ஆகவே மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை இங்க இருக்காது. ஏன்? மேல் நோக்கி இயங்கல். அதாவது விசையின் திசையில பொருள் அசைஞ்சிருக்கவனும் திசையில அசையவே இல்லை. ஆகவே F தர D. மறுதாக்கத்தினால் செய்யப்பட்ட வேலை F என்ன தர D. F என்ன மறுதாக்கம் R தர அசைந்த தூரம் 0. ஆகவே 0. ஆகவே மறுதாக்கத்தினால் வேலை செய்யப்படவில்லை. ஆகவே விடை 5வது விடை. 36வது வினா. 80 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மனிதன் 10 மீட்டர் நிலைக்குத்து உயரமுள்ள படிக்கட்டில் மாறாத கதியுடன் ஏறுவதற்கு 10 செகண்ட்கள் எடுத்தன. அவரால் செய்யப்பட்ட வேலையின் வீதம் என்ன? அதான் கேள்வி. வேலையின் வீதம் என்று சொன்னா
என்ன ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை, அதாவது பலு கேட்டிருக்க 2020ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. இது ஒரு மனிதன், அப்ப இவர் என்ன ஒரு படிக்கட்டுல ஏறுறார், இவ்வளவு இருக்காரு மனிதன், இது ஒரு மனிதன் படிக்கட்டுல ஏறுறார். நான் என்ன ஒரு சும்மா ஒரு வரைகிறேன். இதுல உயரம் வந்து எத்தனை 10 மீட்டர். இதுல நிறை 80 கிலோகிராமா, கீழ் நோக்கி 800 நியூட்டன். இவர் என்ன செய்யணும், அதுக்கு மாறாவியத்தில் ஆறுமுதல் இல்ல மேல் நோக்கி என்றார். மேல் நோக்கி கட்டாயம் ஒரு விசந்து கொடுத்திருக்க வேணும், அது எனக்கு தெரியாது. நான் மனிதனுக்கு மேல் நோக்கி எஃப் வேணுமே போட்டா மாறாவியத்தில் சொன்னா ஆறுமுதல் 0. A is equal to 0. ஏன்னா மாறாக்கதியோட ஏறுறாரு. நான் மனிதனுக்கு மேல் நோக்கி எஃப் போடலாம், அல்லது என்ன அடுத்து அதை விட என்ன சொல்லலாம், அதாவது இந்த அழுத்த சக்தி, அதாவது mgh அழுத்த சக்தி எதிராக செய்யப்பட்ட வேலையா இருக்கு. அழுத்த சக்தியை பாத்தீங்கன்னா mgh இவர் செய்யப்பட்ட வேலை என்ன, mgh மாறா கதியன்றதெல்லாம் அப்படி சொல்றோம். என்ன சொன்னா இவர் விசையும் இது சமனா இருக்கும். f7 போட்டா கூட என்ன f7 என்ன மைனஸ் 800 சமன் என்கிற a வந்து f7 800. நான் mgh போடணும். இவர் செய்யப்பட்ட 10 செகண்ட் செய்யப்பட்ட வேலை என்ன, mgh. 10 செகண்டில் செய்யப்பட்ட வேலை mgh. m என்ன 80 தர 10 தர உயரம் 10, இது u. ஆகவே ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை 8000 இது சமன் 800 ஜூல். இது சமன் என்ன 0.8 கிலோ ஜூ. ஆகவே இதை செய்யலாம். இது கேட்டிருக்க பேல், சாரி யூல்ல வாட், வீதம் கேட்டிருக்கு. ஆகவே வாட் ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை பேல். அல்லது நீங்க என்ன P is equal to W over T பயன்படுத்தலாம். W சமன் mgh over என்ன T. இதை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு இதே விட அந்த எண்ணுக்கு போல 80 தர 10 தர 10 இங்கு 10 சமன் 0.8 கிலோ வாட். இதுதான் வரலாம். இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், ரெண்டு ஒன்று தான். ஆகவே இந்த விடை வந்து முதலாவது விடை. 37வது வினா, பின்வரும் உராய் விசை பற்றிய கூற்றுக்களை கருதுக. A, உராய்வு விசை தொடு மேற்பரப்பளவில் தங்கியிருக்கும். B, தொடு மேற்பரப்பின் தன்மையில் தங்கியிருக்கும். C, பொருளின் திணிவு அதிகரிக்க உராய் விசை அதிகரிக்கும். D, ஒப்பமான மேற்பரப்பிற்கு உராய் விசை இருக்காது. மேலே கூறப்பட்ட கூற்றுக்களில் சரியான கூற்று எது அல்லது எவை? அப்ப நாங்க ஒரு கூற்று வினா, அந்த கூற்று வினால 4 கூற்று தந்திருக்கு. எது சரின்னு கேட்டாங்க, உராய் விசை பற்றியது. அப்ப எங்களுக்கு முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா உராய் விசை தொடுகை மேற்பரப்பளவில ஒரு நாளும் தங்காது. சிறிய பரப்பளவுன்னு சொன்னா கூடுதலான உராய் விசை, குறைய பரப்பளவுன்னு சொன்னா குறைவான உராய் விசை அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அது தொடுகை மேற்பரப்பளவில் உராய் விசை எப்பொழுதும் தங்காது. ஆகவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது, தொடுகை மேற்பரப்பின் தன்மை, அதாவது தொடுகிற மேற்பரப்புல தன்மை ஒப்புமா இருக்கிறதா, கரடு முரடா இருக்குதா, அந்த தன்மையில தான் தங்கியிருக்கும். அந்த தன்மை மாற மாற உராய்வு குணம் மாறும். ஆகவே பி கூற்று சரி. பொருளின் திணிவு அதிகரிக்க உராய் விசை அதிகரிக்கும். பொருளின் திணிவு அதிகரிக்க அதிகரிக்க மறுதாக்கம் அதிகரிக்கும். மறுதாக்கம் அதிகரிக்க உங்களுக்கு தெரியும் உராய் விசை F சமன் மியூ ஆர். மறுதாக்கம் அதிகரிக்க உராய் விசை அதிகரிக்கும். ஆகவே சி கூற்று சரி. டி, ஒப்பமான மேற்பரப்பளவுக்கு உராய் விசை இருக்காதுன்றது சரி. ஏன்னா ஒப்பம்னு சொன்னா உராய் விசை இல்ல, ஒப்பமான மேற்பரப்புக்கு உராய் விசை இல்லை. ஆகவே விடை வந்து BCD மாத்திரம். 38வது வினா, 50 கிலோகிராம் திணிவுடைய பொருளை 500 நியூட்டன் எனும் உராய்வு விசைக்கு எதிராக 20 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் 30 மீட்டர் தூரம் கிடையாக ஒருவன் இழுக்கிறான் எனின் அவனால் செய்யப்பட்ட வேலை யார்? ஆகவே கிடையாக ஒரு பொருளை இழுக்கிறானா. ஆகவே என்ன ஒரு பொருள் இது
நாங்க படத்தை வரைவோம். 50 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருள். 50 500 நியூட்டன். 500 நியூட்டன் என்ன நிறை மேல் நோக்கி மறுதாக்கம் தாக்கும். ஏன் நான் வரைஞ்சி காட்டுறேன்னு சொன்னா எங்களுக்கு விசைகளை குறிக்க தெரிஞ்சிருக்கு. இது எக்ஸாம்ல கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவை எல்லா விசை கேள்விகளுக்கும் நீங்க விசைகளை குறிச்சு பழகும். அதுக்காக தான் நான் அதை குறிச்சு காட்டுறேன். உரா விசை செய்தா என்ன உரா இப்ப இங்க அழுத்தம்னு சொன்னா 500 நியூட்டன் உரா விசை இங்க இயங்க கணிக்கிறதுக்கு எதிராக இருக்கு. ஆகவே விசைக்கு எதிராக என்ன மாறா, அதாவது இது F, ஆகவே இவர் என்ன 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தோட அவர் இழுக்காரு. மாறா வேகம் சொன்னா சீரான வேகம். ஆகவே வேக மாற்றம் இருக்காது. ஆகவே ஆறு முதல் என்ன 0 இருக்கும். ஆகவே ஆறு முதல் AC 0. ஆகவே இழுக்கிறாராம் என்ன 30 மீட்டர் தூரத்துக்கு 30 மீட்டர் தூரத்துக்கு அவர் இழுத்து செல்றார். ஆகவே முதல்ல அவர் வழங்குற விசையை பார்ப்போம். ஆகவே என்ன பொருளுக்கு கிடையாக என்ன தொகுதிக்கு கிடையாக F சமன் M. அவை கிடையாக F மைனஸ் அதன் செயல் 500 சமன் M 50 தர 600. ஆகவே F சமன் 500 நியூட்டன். ஆகவே செய்யப்பட்ட வேலை தான் கேள்வி. ஆகவே W is equal to F தர D. F என்ன 500 தர 30. இது சமன் 15,000 ஜூல் அல்லது 15 கிலோ ஜூல். ஆகவே விடை இரண்டாவது விடை. 39வது வினா. 10% சக்தி இழப்புள்ள கிரேன் ஒன்றின் மூலம் 100 கிலோகிராம் திணிவுள்ள இரும்பு குற்றி ஒன்றினை 13.5 மீட்டர் உயரத்திற்கு நிலைக்குத்தாக உயர்த்துவதற்காக கிரேன் விரயம் செய்யும் சக்தியின் அளவு என்ன? அதாவது 10% அந்த கிரேன் அந்த சக்தியை வேஸ்ட் பண்ணுது. ஆகவே அதுல விரயம் 10%. அது 100 கிலோகிராம் திணிவுடைய ஒரு பொருளை இரும்பு குற்றி என்ன செய்யுதுன்னா 13.5 மீட்டருக்கு என்ன செய்யுது உயரத்துக்கு உயர்த்துது. அப்ப கிரேன் விரயம் செய்த சக்தி எவ்வளவு கேட்டிருக்கு. அதாவது கிரேன் விரயம் செய்யறதுக்காக கிரேன் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கும். அதாவது நாங்க சொல்லியிருப்போம் ஒரு இந்த இரும்பு குட்டியை உயர்த்துறது பயற்பு, நம்ம பயனடைகிறோம் பயற்பு வேலை. ஆனா கிரேன் வழங்குறது பெயர்ப்பு வேலை. பெயர்ப்பு வேலை தான் கேள்வி. ஆகவே 10% எங்களுக்கு விரயம் இருக்கும்னு சொன்னா அதுல திறன் 90% இருக்கும். ஆகவே முதல் கிரேன் செய்த வேலை என்ன என்று பார்ப்போம். அப்ப கிரேனால் செய்யப்பட்ட வேலை, கிரேன் செய்த வேலை, அதாவது கிரேன் செய்த வேலை. கிரேன் செய்த வேலை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்திருக்கு. ஆகவே கிரேன் செய்த வேலை இது சமன் mgh. அதாவது அழுத்த சக்தி செய்யப்பட்ட வேலை. அதாவது m என்ன 100 தர 10 தர உயரம் 13.5. ஆகவே நாங்க பெருக்கணும்னு சொன்னா 13,500 ஜூல். இது கிரேன் செய்தால் அவுட். எங்களுக்கு இது வேலை செஞ்சிருக்கு. ஆனா கேள்வி கிரேன் எவ்வளவு விரயம் செஞ்சிருக்கும், எவ்வளவு பெயர்ப்பு வேலை. ஆகவே அந்த திறன் சமன் W out over W in தர 100%. 10% வேஸ்ட் பண்ணு சொன்னா திறன் 90%. ஆகவே 90% சமன் V out 13,500 கீழ் V in தர 100%. ஆகவே இதுல நாங்க நீங்க எழுவாய் மாற்றி எழுதினா வீதம் இந்த வீதத்தோட போயிடும் 90 போறா. அவை நீங்க சுருக்கிறதுக்கு 15,000 ஜூல் அல்லது 15 கிலோ ஜூல். அதாவது 15,000 ஜூல் அல்லது 15 கிலோ ஜூல் விரயம் செஞ்சிருக்கும். ஆனா அவ்வளவு 15,000 ஜூல் சக்தி அது இழந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கிற வேலை 13,500. ஏன்னா 10% அதுல வேஸ்ட் இருக்கு, அதாவது விரயம் இருக்குது. அது 100 திறன் இருக்கிறது. உலகத்துல எந்த வித பொருள்களும் இல்லை. ஆகவே 10% விரயம் எடுத்தாலும் 90% திறன் என்று எடுத்திருக்கு. ஆகவே விடை 4வது விடை 15,000 ஜூல். 40வது வினா. 100 கிலோகிராம் திணிவுடைய வண்டி ஒன்று 20 மீட்டர் செகண்ட் -1 எனும் சீரான வேகத்தில்
200 நியூட்டன் உராய் விசைக்கு எதிராக ஒரு கிடைத்தளத்தில் இயங்குகிறது எனின் வண்டி என்ஜினின் வேல்யூ யார்? அதாவது ஒரு படத்தை வரையணும்னு சொன்னா ஒரு வண்டி சீரான வேகத்தோட இயங்குது. வண்டி வந்து 100 கிலோகிராம். ஆகவே என்ன இது வந்து 1000 நியூட்டன். ஆகவே மறுதாக்கம் தளத்தில் மேல் நோக்கி இருக்கும், மறுதாக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வந்து என்ன எஃப் என்ற விசை, என்ஜின் ஒரு விசையை கொடுத்திருக்கு, அதே எனக்கு தெரியாது. ஆனால் சீரான வேகத்தோட இயங்குதான் 20 மீட்டர் செகண்ட் -1. எங்க அதாவது உராய் விசை வந்திருக்காங்க 200 நியூட்டன் உராய் விசைக்கு எதிராக இந்த வண்டி அப்ப வேல்யூ எங்களுக்கு 2 சமன்பாடு தெரியும். ஒன்று என்ன, விசை தர வேகம் அல்லது ஒரு செகண்ட் செய்யப்பட்ட வேலை, 2 உண்டு. நாங்க முதல்ல வண்டி என்ஜினால உஞ்சேற்றப்படுற விசை எனக்கு தெரியாது. ஆகவே சீரான வேகம்னு சொல்லக்குள்ள ஆரம்பங்கள் என்ன இருக்க போகுது, ஏ வந்து 0 இருக்க போகுது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஆகவே நான் வண்டிக்கு தொகுதிக்கு கிடையாக F7MA போட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன, இந்த F காணலாம். ஆகவே வண்டிக்கு என்ன கிடையாக F7MA பயன்படுத்தும். அது கிடையாது இருக்கு F -200 சமன் M என்ன 100 தர A வந்து 0. ஏன்னு சொன்னா சீரான வேகம் சொன்னா வேக மாற்றம் இருக்காது. ஆகவே 600 ஆகவே F சமன் 200 நியூட்டன். ஆனால் தெரியும் வேல்யூ P என்ன, F தர V. ஆகவே F என்ன 200 தர V என்ன 20. ஆகவே 4000 என்ன வாட். ஆகவே விடை வந்து 4000 வாட். இதுல வண்டியின் வேல்யூ. ஆகவே இரண்டாவது விடை. 41வது வினா, 20 கிராம் திணிவுடைய சன்னம் ஒன்று 6 சென்டிமீட்டர் தடிப்புடைய தடுப்பை 100 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் மோதி 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் தடுப்பை விட்டு வெளியேறுகிறது எனின் தடுப்பினால் செய்யப்பட்ட வேலை யார்? அதாவது தடுப்பு இதான், அந்த தடுப்பு, இந்த தடுப்பு 6 சென்டிமீட்டர் தடிப்பு முடியுது. 6 சென்டிமீட்டர் தடிப்பு. இது வந்து ஒரு சன்னம் மோதுது 100 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட மோதி என்ன செய்யுது, இது வெளியேறுது 40 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட வெளியேறுது. அப்ப தடுப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன இருக்கும்னு சொன்னா இயக்க சக்தி மாற்றம். ஆரம்பத்துல கூட இருந்திருக்கு, இதுல கூட இருக்கு. ஏன்னா இந்த தடுப்பு விசைக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கும், அதுக்கு சக்தி இருந்திருக்கும். இதுல இருக்கிற அந்த சன்னம் கொண்டுள்ள சக்தி வந்து என்ன, இந்த தடுப்புக்கு எதிராக நான் வேலை செஞ்சதால இழந்திருக்கும், அது அரபு குறைஞ்சிருக்கும். அது கேள்வி சொன்னா தடுப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை. அப்ப நாங்க இதுல ஆரம்ப சக்தியில இருந்து இறுதி சக்தியை கழிச்சு விட்டோம்னு சொன்னா தடுப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலை இல்லை. ஆகவே நான் நேரடியாவே காண போறேன். ஆகவே தடுப்பு விசையினால் தடுப்பினால் செய்யப்பட்டவை. சமன் W எடுத்து W சமன் என்ன, ஆரம்பத்தில் அரை தர 20 தர 10 கிலோகிராமுக்கு மாத்திரம் 20 கிராம். ஆகவே V வர்க்கம் என்ன, இயக்க சக்தி அரை MV வர்க்கம் 100 வர்க்கம் மைனஸ் அரை தர 2 தர 10 20 தர, ஏன்னா 20 கிராம் சொல்லியிருக்காங்க. 20 கிராம் தர 10 தர 40 வர்க்கம். ஆகவே நாங்க இதை சுருக்கணும்னு சொன்னா 100 மைனஸ் இதை சுருக்கணும்னு சொன்னா 16. ஆகவே விட வந்து 84 என U. ஆகவே தடுப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைகளுக்கு 84 U. 42வது வினா, 0.2 உராய்வு குணகம் உள்ள மேற்பரப்பில் 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் இயங்கும் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் இயங்கி ஓய்வடையும்? அதாவது ஒரு பொருள் இருக்குது, நாங்க ஒரு படத்தை வரைவோம். ஒரு பொருள், இதான் அந்த பொருள். இந்த பொருள் என்ன செய்யறது சொன்னா ஒரு உராய்வுடைய தளத்திலிருந்து 40 மீட்டர் என்ன 40 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட இயங்கி என்ன செய்யறது சொன்னா ஒரு குறித்த இடத்துல வரக்குள்ள ஓய்வடையும். எவ்வளவு தூரத்தில் ஓய்வடையும் தான் கேள்வி. அதுல நிறை தாக்கும், கீழ் நோக்கி தாக்கும் mg, அது மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கும் என்ன r, என்ன மறுதாக்கம் மேல் நோக்கி தாக்கும் r.
இதுல உராய் விசை என்ன இயங்க எத்தனைக்கிறதுக்கு எதிராக இருக்கும் அவை இது உராய் விசை அவை அதே மாதிரிதான் இங்கேயும் இது mg அவை எவ்வளவு தூரம் இயங்கியிருக்கும் இதுதான் கேள்வி அதாவது என்ன ஆரம்பத்தில் இயக்க சக்தி இருக்கும் இங்க v சமம் என்ன 0 ஓய்வடைகிறது அவை எங்களுக்கு தெரியும் இன்னொரு சமன்பாடு இருக்கு இயக்க சக்தி மாற்றம் செய்யப்பட்ட வேலைக்கு சமம் அப்ப உராய் விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமனா இருக்கு ஆகவே முதல்ல என்ன பார்க்கணும்னா உராய் விசை காணலாம் அப்ப உராய் விசை f சமம் மியூ ஆகவே f சமம் என்ன f சமம் மியூ மியூ சைவசம் இரண்டு வேற உராய் ஆர் என்ன மரலாக்கம் mg க்கு சமனா இருக்கும் என்ன நியூட்டன்னா மூன்றாம் விதி ஒரு தாக்கத்துக்கு எதிரும் சமமான மரலாக்கம் உண்டு ஆகவே mg இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம் டெல்டா இகே இயக்க சக்தி மாற்றம் சமன் செய்யப்பட்ட வேலைக்கு சமன் இயக்க சக்தி மாற்றம் ஆரம்ப இறுதியில் என்ன 0 என்ற அரை தர m தர 0 மைனஸ் ஆரம்பத்தில் என்ன அரை தர m என்ன m தர 40 வர்க்கம் சமன் உராய் விசையினால் செய்யப்பட்ட வேலை உராய் விசையினால் செய்யப்பட்ட வேலை சொன்னா செய்யப்பட்ட வேலை விசை தர விசை திசையில் பொருள் அசைந்த தூரம் விசை இங்க பார்க்குது பொருள் அங்க அசைஞ்சு இருக்கு நான் சொல்லணும் நான் இங்க இருந்து மாறி அளக்கணும் மாறி அளந்தேன்னு சொன்னா மறை தூரம் என்ன ஏன் தர மறை டி 0 மைனஸ் அரை எம் தர 1400 சமன் f என்ன நிகழ்ந்திருக்கு சைவரசம் 2 தர m தர g தர மைனஸ் d இங்கே நாங்க m போயிடும் மைனஸ் 800 சமன் சுருக்கணும்னா 800 சமன் இங்க 10 2 தர மறை d மறையோட போயிடும் 2d சமன் 800 d சமன் 400 மீட்டர் ஆகவே 400 மீட்டர் தூரத்துல அது போய் ஓய்வடையும் ஆகவே விடை மூன்றாவது விடை 43வது வினா 2 மீட்டர் உயரமும் 4 மீட்டர் சாய்வு நீளமும் உடைய சாய்தளத்தின் வழியே 800 நியூட்டன் விசையை பயன்படுத்தி ஒரு பொருளை சாய்தளத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்கு 3200 ஜூல் சக்தி தேவைப்படுகிறது எனில் சாய்தளத்தின் சராசரி உராய்வு விசை யாது அப்ப ஒரு சாய்தளம் ஒரு சாய்தளம் இருக்கும் அப்ப இந்த சாய்தளத்துல என்ன ஒரு பொருளை ஏற்கிறாங்களாம் அதாவது 800 நியூட்டன் என்ன இது உச்சிக்கு கொண்டு வரதுக்கு என்ன எவ்வளவு சக்தி எடுத்திருக்கு 3200 ஜூல் எடுத்திருக்கு எவ்வளவு நீளமா 800 ஜூல் நீளம் என்ன இவ்வளவு நீளம் 4 மீட்டரா சாரி 4 மீட்டர் ஆகவே இந்த விசையினால் செய்யப்பட்ட வேலை என்ன செய்யப்பட்ட வேலையை பார்ப்போம் முதல்ல அப்ப இதுக்கு இங்க இருந்து இங்க அசைக்கிறது செய்யப்பட்ட வேலை W சமன் செய்யப்பட்ட வேலை W சமன் F தர D F என்ன 800 தர 4 3200 ஜூல் அப்ப இத உயர்த்துறதுக்கு செய்ய வேண்டிய வேலை 3200 ஜூல் ஆனா அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3200 ஜூல் தான் சக்தியை பயன்படுத்திருக்காங்க ஆகவே அப்ப செய்யப்பட்ட வேலை அவ்வளவும் வழங்கப்பட்ட சக்தி சமனா இருக்கு அப்ப உராய் விசை இருக்குமா இருந்தால் என்ன இதுக்கு கூடுதலா சக்தியை கொடுத்திருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா உராய் விசைக்கு எதிராக ஒரு வேலை செய்யணும் அதுக்கும் அந்த சக்தி விரைவாகும் ஆகவே கொடுத்த சக்தி அவ்வளவு பயன்படுத்திருக்கு காரணம்னு சொன்னா இந்த சாய்தளத்தின் வழியே உராய் விசை இல்லை உராய் விசை இருக்குமாக இருந்தால் என்ன இந்த 3200 ஜூலை விட அதிகமாக சக்தி கொடுத்திருக்க வேண்டும் ஆகவே விடை என்ன மூன்றாவது விடை உராய் விசை இருக்கா 0 44வது வினா 2000 வாட் வலுவை கொண்ட பம்பியானது 10 மீட்டர் ஆழத்தில் உள்ள நீரை 10 கிலோகிராம் செகண்ட் மைனஸ் 1 எனும் வீதத்தில் உயர்த்தி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் வேகத்துடன் வெளியேற்றுகிறது பம்பியின் திறன் என்ன அதாவது பம்பி என்ன செய்ய சொன்னா 10 மீட்டர் அடிப்படையாக 10 மீட்டர் என்ன செய்யுது தண்ணியை உயர்த்தி 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்துல வெளியேற்று அதான் அந்த மோட்டார் செய்த வேலை அப்ப மோட்டார் செய்த வேலை என்னன்னு சொன்னா அதுல ஒரு செகண்டுக்கு 10 கிலோகிராம் நீரை தந்துருக்காங்க வீதம் ஒரு செகண்ட் 10 கிலோகிராம் நீரை இவ்வளவு உயர்த்தி என்ன செய்யுது அதோட தள்ளி விடுது அப்ப உயர்த்தணும்னு சொன்னா அவருக்கு என்ன இருக்கணும் அழுத்த சக்திக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கணும் ஒரு வேகத்தை கொடுத்து தள்ளி விடணும்னு சொன்னா அவருக்கு இயக்க சக்தி கொடுக்க வேணும் மோட்டார் என்னென்ன வேலை செய்யணும்
ஒன்றின் உயர்த்துறதுக்கு என்ன அழுத்த சக்திக்கு வேலை செய்யணும், அடுத்தது இயக்க சக்தியும் கொடுப்போம். அப்ப நாங்க ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னாதான் இந்த மோட்டார் செய்த வேலை. அவை வலு தந்திருக்கு, எனக்கு பெயர்ப்பு வலு தந்திருக்கு, எவ்வளவு பயன்பட்டிருக்கு வலு என்று பார்த்தோம்னு சொன்னா அதை திறனை இலகுவா கணிச்சு கொள்ளலாம். அப்ப வீதம் தந்திருக்கு, ஒரு செகண்டுக்கு 10 கிலோகிராம் நீரை வெளியேற்றுவோம். அப்ப நான் எழுத போறேன், ஒரு செகண்டில் பம்பி வெளியேற்றிய நீரின் திணிவு. ஒரு செகண்டில் பம்பி வெளியேற்றிய நீரின் திணிவு தந்திருக்காங்க 10 கிலோகிராம். ஒரு செகண்டுக்கு பம்பி என்ன செஞ்சிருக்கு, உயர்த்திய நீரின் திணிவு 10 கிலோகிராம் தந்திருக்கு. ஒரு செகண்டில் பம்பி என்ன வேலை செஞ்சிருக்கும், பம்பி செய்த வேலை என்ன, உயர்த்தக்குள்ள அழுத்த சக்தியும் தள்ளிவிடக்குள்ள இயக்க சக்தியும் தரும். ஆகவே ஒரு செகண்டில் பம்பி செய்த வேலை சமன் என்ன, mgh சக அரை mv. ஆகவே இது சமன் m என்ன, திணிவு 10, ஒரு செகண்ட்ல 10 தர 10, உயரம் என்ன 10 சக அரை தர 10 தர வேகம் என்ன 10 வர்க்கம். ஆகவே இதை சுருக்கணும் 1000 சக இதை சுருக்குனா 500 என்ன 10 100 1000 1500. ஆகவே 1500 என்ன வாட். ஏன், ஒரு செகண்டில் செய்யப்பட்ட வேலை என்ன வலு. ஒரு செகண்டில் பம்பி செய்த வேலை என்ன இருக்கும், உங்களுக்கு செய்ய, அதாவது உங்களுக்கு பயன்பட்ட வலு, பயப்பு வலு. ஆகவே பி அவுட். ஆகவே பம்பி செய்த வேலை என்ன, ஒரு செகண்டுக்கு 10 கிலோகிராம் நீரை 10 மீட்டர் உயர்த்துது. உயர்த்தக்குள்ள எனக்கு தெரியும் அழுத்த சக்தி தேவை. அப்படியே அந்த 10 கிலோகிராம் தண்ணியை 10 மீட்டர் செகண்ட்ல பிடிச்சு தள்ளி விடுது. வேகம் இருக்கும், ஆகவே என்ன இயக்க சக்தி இருக்கும். அப்ப இவ்வளவுதான் மோட்டார் செஞ்சிருக்கு. மோட்டார் செய்த வேலை 1500 வாட். ஆனா பம்பின்ற பெயர்ப்பு 2000 இருக்கு. ஆக திறன் சமன் P out over P in தர 100%. P out என்ன 1500 2000 தர 100%. நீங்க சுருக்கிங்கன்னு சொன்னா 75%. இதுதான் என்ன இந்த பம்பின் திறன். ஆகவே விடை 5வது விடை.